வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். கும்பராசிக்காரங்களுடைய பொதுவான வாழ்வுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை, மற்றவங்களை மதிக்கிறது, உயர்ந்த சிந்தனை, இந்த மாதிரி நற்குணங்கள் அதிகமாகவே இருக்கும். கூடவே சுதந்திரமான போக்கு உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வீங்க. சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்களாகவும் மற்ற சமூகத்தவரையும் சகோதரர் மாதிரி பாவிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுல சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் ஏழைகள், ஆதரவு இல்லாதவங்க மீது இரக்கம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி மற்ற மதத்தினவர் கூட ஒற்றுமையை பழகக்கூடிய அந்த குணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்களையும் தன்னை மாதிரி நேசிக்கக்கூடியவங்க, அமைதி, உலக ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளக்கூடியவங்க நீங்கள் தான். மற்றவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடியவங்களும் தேவைக்கேற்ற மாதிரி தன்னோட புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் எளியவர்களுக்கு எளியவங்களா, ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்ட குணங்களை உடைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டில் இருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பிரச்சனையில் இருந்து நம்மளால் விடுபடவும் முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த 10 வருஷமாவே கடுமையான கஷ்டம்தான் நிலவி வருது. வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தால் பல வருஷம் வேலை பார்க்குற நிலைமை, அதிக கடன் இருக்குது, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, திருமண உறவாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி சிக்கல் இருக்குது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பயம்தான் கடந்த 10 வருஷமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலையில் கடுமையான கஷ்டம் நிலவிட்டு தான் வருது. உறுதியாக எந்த வேலையும் பார்க்க முடியாத நிலை, எந்த விஷயத்திலுமே முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியோட மாற இருக்குது. இனி எல்லாமே நல்லதே நடக்குங்கிற வகையில தான் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள்ல அமைய போகுது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ப்ரமோஷனோட கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்க தொடங்கக்கூடிய தொழில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும், இத்தனை காலம் வேலையில்லாமல் இருந்தவங்களுக்கு, அந்த பிரச்சனை நிலவிட்டு வந்தவங்களுக்கு இனி அந்த பிரச்சனை இருக்காது. புதுசா தொழில் வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுடைய திருமண வாழ்வில் பிரச்சனை தீரும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி ராசிக்கு 8, 10, 12 வீடுகளால் குருவோட பார்வை விழுறதால இது வரைக்கும் தொழிற்சானம் சொல்லக்கூடிய இந்த நிலை இங்கே பார்வையிடப்படுறதால உங்கள் வாழ்க்கை அடியோட மாறப்போகுது. இதே வருஷம் குரு பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் வீட்டில் களை இறங்கி இருக்கிறதால 4ஆம் வீட்டில் குரு இருந்தாலே நல்லது தான் நடக்கும். நல்லாவே நடக்கும், நினைச்சதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு நடக்க போகிறது நன்மை தான். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வரதும், வீரன் தெய்வத்தை வணங்கிட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் கும்பராசிக்காரங்களுக்கு முந்தைய மாதங்களில் மோசமான நிலைமை தான் இருந்திருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் பதவிகள் காலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதுலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும், பேச்சில் நிதானத்தை செயல்படுறதும் நல்லது. ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே யோசிச்சு செய்யுங்க. ரிக்ஸ் எதுவுமே எடுக்க வேணாம். அதே மாதிரி இந்த புத்தாண்டில் அப்பா உடனோட குடும்ப உறவுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவுல சிக்கல் ஏற்படலாங்கிறதால கவனமாக இருந்துக்கங்க. இத்தனை காலம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்திருந்தா அது இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்க பார்க்குறப்ப கும்பராசியில் அவிட்ட 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உடையவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறணும்னு துடிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வீண் செலவு இருக்கத்தான் செய்யுது. எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிகிறதுல கொஞ்சம் தாமத போக்கு இருக்கலாம். தேவையில்லாத மனசஞ்சலமும் கூட உண்டாகலாம். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்கிறப்ப யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து போகிறதா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது.
கெட்ட கனவு அடிக்கடி உங்களுக்கு தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரம் வெத்தனமாக இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு இந்த மாதங்களில் இந்த ஆண்டுகளில் இருக்குது. புதுசாக வாடிக்கையாளர்களோட நிதானமாக பேசி வியாபாரம் செய்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். போட்டி விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் நீங்கள் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருந்துட்டு வந்த தொழில் சிக்கல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். பங்குதாரர்களோடு இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட நீங்கும். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய நன்மை நடக்க போகுது. பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட நல்ல செய்தி காத்திருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நீங்கள் அதையே ஒரு விஷயங்களையே தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்காம அந்த விஷயங்களை விட்டுட்டு ஈகோ பார்க்காம பரஸ்பர கலந்துரையாடலை வளர்த்துக்க பாருங்க. உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா இந்த விஷயம் தான் சொல்லப்படுது. அதே மாதிரி பிள்ளைகளோட திடீர் செலவு உண்டாகலாம். உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயம் நடக்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறதா நன்மை தரும். கொஞ்சம் வீண் மனக்கவலை காரிய தாமதம் இதெல்லாமே ஏற்பட்டு இந்த ஆண்டுகளில் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். எந்த ஒரு ரகசியத்தையுமே காப்பாற்றுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் அதிகமான பேச்சு உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களை வெளியிடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமப்படுவாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மாறும். புதிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலமாகவும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்தோட கருத்து வேற்றுமை உண்டாகலாங்கிறதால கவனமாக இருங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்களோட பக்குவமாக பேசுறது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தி தரும். எந்த காரியமாக இருந்தாலும் சாதகமான பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பயணங்களின் போதும் கவனமாக இருந்துக்கங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்றதுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர யோசனை செஞ்சு ஆலோசனைக்கு பின்னாடி செயல்படுத்த பாருங்க. அதே மாதிரி பாடங்களை படிக்கிறதுலையும் கூடுதல் கவனத்தோடையும் ஆசிரியர்களோட பேசுகிறப்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். அதிக மதிப்பெண் பெறணும்னா அதிகமான முயற்சி நீங்கள் கொடுக்கறது அவசியம். மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அவிட்டம் 3-4 பாதம் உடையவங்களுக்கு இந்த வருஷம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் கூட பண வரத்து திருப்தி தரக்கூடியவைகள் தான் இருக்குது. கடனை அடைக்கிறதுல வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய காலமாகவும் உங்களுடைய வேலையை பார்த்து மேலதிகாரிகளே திருப்தி அடைவாங்க. மனசில் இருந்த கவலை நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாங்கிறதால கவனமாக இருந்துக்கங்க. பிள்ளைங்களோட விஷயத்துல நிதானத்தை நீங்க கடைபிடிக்கிறதா நல்லது. நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி பக்குவமாக பேசுறது தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெறணும்னா நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தான் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வருஷம் பணவரவு மனசுக்கு ஒரு திருப்தியை தான் ஏற்படுத்தி தரும். புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அவங்க விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்துட்டு இருந்த காரியம் எல்லாமே சாதகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. வாகனங்களை பயன்படுத்துகிறப்ப மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையை மேம்படும். அதே மாதிரி இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை நடைபெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை பாயாசம் நிவேதனம் செஞ்சு வணங்கிட்டு வரதால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும். மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் வருடத்தில் 60ல் 38வது வருடமாக இந்த குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் கிரகங்களோட மாறக்கூடிய நிலையால் பல எச்சரிக்கையான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டு வரது அவசியம். அடக்கமாக செயல்படுறதும் அனைத்து உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். பணியிடத்தில் துணிவை விட பணிவு தான் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பொறுப்பை நேரடியாக கவனிங்க. உடன் இருக்கிறவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் திறமைக்குரிய உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி வீட்டில் நிம்மதி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நிலைக்குன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். உறவு கூட வீண் தர்க்கம் செய்யாமல் இருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.